சிறகடிக்க ஆசை சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம விஜயா வந்து வீட்டில் இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மீனாவோட அம்மா வந்து சீதாவுக்கு வந்து தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்தையுமே கூப்பிட வர்றாங்க. வரவுமே வந்து வெளியே நின்றுக்கிட்டே மீனாவுக்கு கால் பண்ணி கூப்பிட்றாங்க. இந்த மாதிரி வீட்டுக்கு கீழே நிற்கிறேம்மா வாமா அப்படின்னு சொல்லவுமே மீனாவும் போய் என்னம்மா இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் மீனா, உங்கள் அம்மா உங்கள் அத்தை வேற இருப்பாங்கல்ல, அதனால தான் பயமாக இருக்குது. உங்கள் மாமியாவுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதை விடுங்கம்மா, அத்தையை பற்றி தான் தெரியும்ல, வரக்கூடாதுன்னு தான் நினச்சேன், இருந்தாலும் சரி அப்படின்ட்டு தான் நம்மளோட கடமையை நம்ம செஞ்சாகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லவுமே என்னதான் இருந்தாலும் மாமாவுக்கோசரமாக சொல்லி தானம்மா ஆகணும் அப்படிங்கவும், ஆமாம் அதனால தான் நானும் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போகாம எல்லாருமே வர்றாங்க. வாங்கண்ணே, என்ன நல்லா இருக்கீங்களாண்ணே அப்படின்னு சொல்லி அண்ணாமலையிட்ட பேசவும், நல்லா இருக்கேம்மா, என்னம்மா விசேஷம் அப்படின்னுமோ, சீதாவுக்கு வந்து தாலி பிரித்து கோக்குறோம்னே வெள்ளிக்கிழமை, நீங்கள் வந்துருங்கண்ணே, எல்லாரும் வந்துருங்க கட்டாயம் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, எல்லாருமே வருவாங்க, முத்து எல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து இங்கே பாரு, கல்யாணத்துலேயும் நிறையா பிரச்சனை வந்துருச்சு, இப்போயாவது வந்து தாலி பிரித்து கோக்குறதுலையாவது நீ போய் அங்கே இருந்து நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லவுமே, ஏங்க அவன் மட்டும்தான் போகணுமா, என் வீட்டுக்கு ஒரு பெரிய மனுஷி நான் இருக்கேன்ல, நான் போய் நல்லபடியாக நடத்தி கொடுக்க மாட்டேனா அப்படிங்குமே எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக இருக்குது. எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏன் எல்லாம் இப்படி பார்க்குறீங்க, நான் கட்டாயம் வரேன், நான் வந்து நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன் ஃபங்க்ஷனை அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் வர்றேன்னு சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் விஜயா வந்து எதுக்காக பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரிலாம் அங்கே போய் இது பண்ணி நல்ல பேர் எடுத்து அந்த வீடியோ எடுத்து டாக்டர் பட்டம் வாங்குறதுக்கோசரம் தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம மறுநாள் எல்லாம் போகிறாங்க. பார்வதியும் விஜயாவும் காரில் போகிறாங்க, ஆட்டோவில் போகிறாங்க. எல்லோரும் காரில் போய் அங்கே போயிட்டாங்க ஃபங்க்ஷனுக்கு. அங்கே வந்து விஜயா வந்து எல்லாத்துலேயுமே கேஷுவலாக எல்லாத்துலேயுமே பழகவுமே எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக இருக்குது. இதில் வந்து பார்வதி கேட்குறாங்க, என்ன விஜயா ஆச்சரியமாக இருக்குது, நீ எப்படி மீனாவே உனக்கு ஆகவே ஆகாது, மீனாவோட ஃபங்க்ஷனுக்கே நீ வர மாட்டே, நீ எப்படி தங்கச்சி ஃபங்க்ஷனுக்கு வருவ அப்படின்னு கேட்கவுமேனு, எல்லாம் காரணம் இல்லாமல் தான் இப்போ நம்ம எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம், அதனால் டாக்டர் பட்டம் வாங்குறதுக்கோசரம் தானே. அங்கே போய் மீனாவோட ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் வருவாளுகள்ல, அவங்களையெல்லாம் கை கொடுத்த மாதிரி இருக்கேன், நீ வந்து ஃபோட்டோ எடுத்துரு, அதை நம்ம அனுப்பிவிட்டு எப்படியாவது நம்ம டாக்டர் பட்டம் வாங்கிடலாம் அப்படிங்குமே, அதானே பார்த்தேன், எதுக்குடா ஆமாம் மல்லாக்கப்படுக்குதுன்னு அப்படிங்குவேன், நீ வாய் பேசாத பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து ஒவ்வொரு ஆளாக வந்து வாங்க நீங்கள் மேலே எல்லாம் வாங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்குமே, நான் இல்லாமல் அந்த ஃபங்க்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக இருக்குது. என்னடா அது, சீதாவும் வந்து கேட்குறாங்க மீனாட்டை, என்னக்கா அத்தை வரவே மாட்டாங்க, இப்படி வந்து இவ்வளோ தூரம் மாறி இருக்காங்களே அப்படிங்கவுமே எங்களுக்கே அது ஆச்சரியமாக தான் இருக்குது. இப்போல்லாம் அத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஒவ்வொரு நேரத்தில் இப்படி மாறி இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. பேசிகிட்டு இருந்த மேனிக்கே அப்புறம் போய் ரூம்குள்ளே போய் நம்ம மீனாவோட ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம் கூப்பிட்டு கை கொடுத்து ஒவ்வொரு ஆளாக விசாரிக்கிறத பூரா வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க. அப்புறம் உள்ளே போனாலே என்ன பண்ணுறாங்க, என்னடா தலைவிதி, ஒரு டாக்டர் பட்டம் வாங்குறதுக்கோசரம் இப்படியா நம்ம கண்டவங்களெல்லாம் நம்ம தொட வேண்டியதாக இருக்கே அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு தாலி பிரித்து கோக்குறதுல வந்து கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு வந்து விஜயா எல்லாருமே வந்து அவங்க மீனாங்க அம்மா அவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து தாலி பிரித்து கோக்குறாங்க. இது எல்லாருமே வந்து ரொம்ப விஜயா வந்து கூட நின்று எல்லாமே செய்கிறத பார்த்து எல்லாத்துக்குமே சந்தோஷம். ஆனால் விஜயா எதுக்காக செய்கிறாங்கங்கிறது வந்து அவங்களுக்கும் பார்வதிக்கு மட்டும்தான் தெரியும். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்